வணக்கம் கொங்கு அரசியல் நேயர்களே. கொங்கு தமிழ் கொங்கு அரசியல் சார்பாக எடுக்கப்பட்ட கரூர் மாவட்டத்தோட கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியோட சர்வே ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொகுதி 1967 உருவாக்கப்பட்ட தொகுதி. இந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதி இது கரூர் மாவட்டத்தின் ஒரே தனி தொகுதியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொகுதியை பற்றி விவரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணராயபுரம், கடவூர், கரூர் நகராட்சி 4 வார்டுகளில் கிருஷ்ணராயபுரத்துக்கு சேர்ந்தது. பழைய ஜெயங்கொண்டம், புலியூர், உப்பிலிமங்கலம் போன்ற பேரூராட்சிகளும் இந்த கிருஷ்ணராயபுரத்தில் உள்ளடக்கியது. காவிரி, அமராவதி நதிகள் அருகிலேயே இருந்த போதிலும் ரொம்ப வறட்சியாக, நிலத்தடி நீர் குறைவு போன்ற பல பிரச்சனைகள் இந்த தொகுதியில் நிறைய இருக்குது. அடுத்தது இதில் கடந்த கால ஓட்டு வரலாறை பற்றி பார்த்தோன்னா, அதிகம் வெற்றி பெற்ற கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அதிகம் வெற்றி பெற்ற மாதிரி இருக்குது. 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கு, 2014 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு, 2011 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக தான் 2001 வெற்றி பெற்றிருக்கு. இந்த கிருஷ்ணாபுரம் தொகுதியில் 6 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு, திமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்கு, காங்கிரஸ் 1 முறை வெற்றி பெற்றிருக்கு. 2021 தேர்தலில் திமுகவோட சிவகாம சுந்தரி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 96,540 வாக்குகள் பெற்று 53.72% வாக்குகளை பெற்று அவங்க தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க. 2026 தேர்தலுக்கு திமுக, அதிமுக, பாஜக, டிடிவி போன்ற கட்சியில் உள்ளவங்க கூட்டணியெல்லாம் சேர்ந்து சே. காமராஜ், கீதா மணிவண்ணன் உள்ளிட்டோர் இந்த ரேஸில் இருக்காங்க. கிருஷ்ணராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இந்த வேட்பாளர்கள்லாம் உணர்கிறோம். அரசியல் சூழ்நிலை ரொம்ப சூடு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது கிருஷ்ணராயபுரத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ கிருஷ்ணராயபுரத்தோட நம்ம டீட்டெயில் சர்வே ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ணராயபுரத்தில் நம்ம 385 பேர்கிட்ட நம்ம கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். இதில் ஆண்கள் 247 பேரும், பெண்கள் 131 பேரும் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. இதை பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஆண்கள் 66.3% பேரும், பெண்கள் 34.7% பேரும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்களோட வயசை கேட்டகரைஸ் பண்ணும்போது 18 to 25 வயசு உள்ளவங்க 24 பேரும், 26லேருந்து 35 வயசு உள்ளவங்க 73 பேரும், 36லேருந்து 45 வயசு உள்ளவங்க 90 பேரும், 46லேருந்து 60 வயசு உள்ளவங்க 106 பேரும், 60 வயசுக்கு மேற்பட்டவர் 86 பேரும் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வறட்சி மிக்க பகுதியாக இருந்தாலும் அங்கே விவசாயத்தை தான் பிரதான தொழிலாக சொல்லியிருக்காங்க. விவசாயம் பண்ணுறவங்க 50.9% பேர்த்திட்ட நம்ம கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். அரசு ஊழியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.6% சொல்லியிருக்கோம். தினக்கூலின்னு பார்த்தீங்கன்னா 15% இருக்காங்க. சுயதொழில் 11.9% இருக்காங்க. தனியார் ஊழியர்கள் 16.9% இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்றிருக்காங்க. கருத்து கணிப்பு சொல்லவங்க வசிக்கும் இடத்தை கேட்டகரைஸ் பண்ணும்போது கிராமத்தை சேர்ந்தவங்க 361 பேரும், நகரத்தை சேர்ந்தவங்க 13 பேரும், மாநகரத்தை சேர்ந்தவங்க 5 பேரும் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. இதை பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது கிராமத்தை சேர்ந்தவங்க 95.3% பேரும், நகரத்தை சேர்ந்தவங்க 3.4% பேரும், மீதி உள்ள சதவீதத்தை மாநகரத்தை சேர்ந்தவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்த்துருக்கீங்களா எஸ்ஐஆருக்கு அப்புறம்னு கேட்டபோது ஆம்னு சொல்லி 99.2% சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொன்னவங்க 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வியில் 99.5% பேர் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 0.5% மட்டுமே ஓட்டு போடலைன்னு சொல்லியிருக்காங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க போறீங்களான்ற கேட்ட கேள்வியில் நிச்சயமாக வாக்களிப்போம்னு சொல்லி நம்ம கருத்து கணிப்பில் பங்கேற்ற அத்தனை பேருமே தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வியா, நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீர்கள் என்று ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு 340 பேர் ஆம் முடிவு செஞ்சு விட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லி 27 பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் முடிவு செய்யலை அப்படின்னு சொல்லி 11 பேரும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் வாக்களிக்கும் போது யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? கட்சிக்கா, அரசியல் கொள்கைக்கா, இல்லை வேட்பாளருக்கான்னு பார்க்க போகும்போது வேட்பாளருக்குன்னு சொல்லி 57.1% சொல்லியிருக்காங்க. அதே போல் கட்சிக்குன்னு சொல்லி 25.9% சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தல் கொள்கைக்காக தான் நாங்கள் பார்த்து தான், தேர்தல் கட்சியோட கொள்கையெல்லாம் பார்த்து தான் வாக்களிப்போன்னு சொல்கிறவங்க 15.1% இருக்காங்க. எந்த கருத்தும் தெரிவிக்காதவங்க 1.9% இதில் இருக்காங்க. அடுத்தபடியாக முதலமைச்சரோட செயல்பாடு குறித்து உங்கள் பார்வை அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். இதுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி 200 பேர் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு 69 பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி 38 பேர் சொல்லியிருக்காங்க. சுமாராக இருக்குன்னு சொல்லி 19 பேர் சொல்லியிருக்காங்க. மோசமாக இருக்குன்னு 44 பேர் சொல்லியிருக்காங்க. இதை பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 54.1% பேர் மிகவும் சிறப்பாக உள்ளதுனும், ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு 18.6% பேரும், சிறப்பாக இருக்குன்னு 10.3% பேரும், சுமாராக இருக்குன்னு 5.1% பேரும்,
மோசமாக இருக்குன்னு 19.9% பேரும் பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக உங்கள் தொகுதியோட எம்எல்ஏவோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, சிவகாம சுந்தரி அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது, மிகவும் சிறப்பாக இருக்குன்னு சொன்னவங்க 53% சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 22.3% சொல்லியிருக்காங்க. சிறப்பாக இருக்குன்னு பார்த்தா 7.8% சொல்லியிருக்காங்க. மோசம்னு சொன்னவங்களுடைய பர்சன்டேஜ் மோசமாக தான் இருக்குது, 11.8% தான் மோசம்னு கருத்து சொல்லியிருக்காங்க. சுமார்னு சொன்னவங்க 5.1. ஆக மொத்தத்தில் சிவகாம சுந்தரியோட செயல்பாடுகள் நல்லபடியாக இருக்கிறதா தான் இந்த கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க, கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக அரசோட மொத்த செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குன்னு 193 பேரும், ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு 78 பேரும், சிறப்பாக இருக்குன்னு 32 பேரும், சுமாராக இருக்குன்னு 20 பேரும், மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 41 பேரும் சொல்லியிருக்காங்க. அதை பர்சன்டேஜில் பார்க்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்குன்னு 53%, ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு 21.4%, சிறப்பாக இருக்குன்னு சொல்லி 8.8%, சுமாராக இருக்குன்னு 5.5%, மோசமாக இருக்குன்னு 11.3% பேரும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% பேர் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் அந்த பாக்கி இருக்கு 20% பேர் மோசம் மற்றும் சுமாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில். தமிழக அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல முக்கியத்துவம் தருதான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்ட கேள்விக்கு ஆமான்னு சொல்லி 76.5% பேர் சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 289 பேர். இல்லைன்னு சொன்னவங்க 18.5% இருக்காங்க, 70 பேர் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்குன்னு சொன்னவங்க 19 பேர் சொல்லியிருக்காங்க, இது 5% இருக்கு. அடுத்து உங்கள் தொகுதியில் அரசின் நலத்திட்டங்கள் முழுமையாக கிடைச்சதா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு 261 பேர் ஆம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 பேர் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 46 பேர் வந்து ஓரளவுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்ற தேர்தல் ஜனநாயக ரீதியாக நியாயமாக நடக்குமான்னு கேட்ட கேள்விக்கு ஆமாம் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும்னு சொல்லி 312 பேர் சொல்லியிருக்காங்க. அதோட சதவீதம் 82.5%. இல்லைன்னு சொன்னீங்கன்னா 14% சொல்லியிருக்காங்க. தெரியாதுன்னு ஒரு 13 பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாக்காளருக்கு பணம் கொடுக்கறதுனால கண்டிப்பாக ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவோன்னு சொன்னதில் இதுலேயும் மக்கள் அதிகமாக சொல்லியிருக்காங்க. 76.9% பணம் கொடுத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு நீங்கள் சொல்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொன்னவங்க 21.3%. தெரியாதுன்னு சொன்னவங்க யாருமே இல்லை. ஒன்றும் கொடுத்தா போடுவோம், இல்லை போட மாட்டோம். இதில் போடுவோன்னு சொன்னவங்க 76.9%, போட மாட்டேன்னு சொன்னவங்க 21.1% இந்த நம்மளுடைய கருத்து கணிப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து அரசியல் கட்சிகள் அறிவிக்கும் அல்லது கொடுக்கும் இலவசங்கள் தேவையா தேவையில்லையான்ற கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு தேவைன்னு சொல்லி 181 பேரும், தேவையில்லைன்னு சொல்லி 183 பேரும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து பர்சன்டேஜில் பார்க்கும்போது 49.7% பேர் தேவைனும், 50.3% பேர் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐஆரில் சிறப்பாக செயலாற்றுறது யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு நம்ம அதிகமாக சொன்னது திமுகவை சொல்லியிருக்காங்க, 37.5% சொல்லியிருக்காங்க. அதிமுகவும் ஒரு 30% சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வந்து ஒரு 25% சொல்லியிருக்காங்க. நாம் தமிழருக்கு 8% சொல்லியிருக்காங்க. அதே போல் விவிபேட்டில் இருக்க ஓட்டு சீட்டை எண்ணணுமா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக என்னன்னு சொன்னவங்க 80.4% சொல்லி மிக அதிகமான சதவீதத்தில் இவங்க இருக்காங்க. இல்லைன்னு சொன்னவங்க 14.3% இருக்குது. எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு சொன்னவங்க 5.3% இருக்குது. அடுத்த கேள்வியா ஓட்டு மிஷின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்ற கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு 278 பேர் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லி 79 பேர் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி 20 பேர் சொல்லியிருக்காங்க. தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பாங்களா இல்லை தொங்கு சட்டசபை அமையுமான்னு கேட்டதில் தனி மெஜாரிட்டிக்கு 82% ஓட்டு பதிவாயிருக்கு. இல்லைன்னு தொங்கு சட்டசபை தான் நடக்குங்கிறதுல 17.5% பதிவாயிருக்கு. ஆக மொத்தத்தில் தனி மெஜாரிட்டியாக இருக்குன்னு சொல்கிறவங்க 301 பேராக இருக்காங்க. தொங்கு சட்டசபைன்னு சொன்னவங்க 64 பேராக இருக்காங்க. வர்ற தேர்தலில் நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு திமுகக்கு 160 பேர் சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு 97 பேர் சொல்லியிருக்காங்க. அதிமுகக்கு 79 பேர் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழருக்கு 7 பேர் சொல்லியிருக்காங்க. மற்றவை 4 சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் எந்த கட்சி அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு பார்க்கல திமுக தான் 46% வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 22.8% இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். 28% ஓட்டு போடுறதா சொல்லியிருக்காங்க. இது ஓட்டு பதிவுகள் இன்னைக்கு தான் நிச்சயமாக இது சொன்னது கரெக்டாக போடுறாங்களான்றது தெரியும். இந்த ஓட்டு பதிவுகள்லாம் முன்ன பின்ன மாறுன்றதுல எங்களுக்கு ஐயப்பாடு இல்லை. ஆனால் இந்த கடைசி இந்த 10 நாள் செயல்பாடுகளில் அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படுதோ அதை பொறுத்து தான் இந்த ஓட்டுகள் மாறுன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதே போல் நாம் தமிழருக்கு 2% ஓட்டை சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் திமுக வந்து கிருஷ்ணராயபுரத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வியா வர்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு அதிக ஆதரவு மக்களிடையே இருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம்.
இதுக்கு திமுகவுக்கு 177 பேரும், தமிழக வெற்றி கழகத்துக்கு 105 பேரும், அதிமுகவுக்கு 75 பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 4 பேரும், கொங்கு நாடு தேசிய கட்சிக்கு ஒருத்தரும், நோட்டாக்கு 2 பேரும், மற்றவையெல்லாம் சேர்த்து 3 பேரும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா திமுக தான் 48%, 48.2% முன்னிலை வகிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 20.4 இருக்குது. இந்த ரெண்டுக்கு நடுவில் தாவேக்கா தான் சொல்கிறாங்க. இந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதி மக்கள் தாவேக்காவை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. அதனால் வந்து திமுகவுக்கு அடுத்த இடத்த அவங்க எங்களோட கருத்து கணிப்பில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சதவீதம் 28.6% வந்து டிவிகேவை சேர்ந்தவங்க டிவிக்கு ஆட்சி அமைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழரை சேர்ந்தவங்க 1.1% சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் சில பர்சன்டேஜ் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் முதல் இடத்துல திமுகவும், 2வது இடத்துல டிவிகேவும், 3வது இடத்துல ஏடிஎம்கேவும் இந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக வறட்சி மிக்க பகுதி. இதுக்கு எந்த கட்சி எந்த எம்எல்ஏ ஆட்சிக்கு வந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியான சிரத்தை எடுத்து அந்த தொகுதியை இன்னும் மேன்மைப்படுத்த உழைக்கணுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கொங்கு தமிழ் கொங்கு அரசியல் சார்பாக நாங்கள் கிட்டத்தட்ட 3 நாள் அங்கேயே தங்கியிருந்து அந்த தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்து நாங்கள் இந்த ஓட்டுப்பதிவு எடுத்திருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஓட்டுப்பதிவு எடுத்திருந்தோம். கரூரில் அதே போல் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் ஃபார்ம்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதுவும் கொஞ்சம் திருச்செங்கோட்டு ஃபார்ம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பண்டலாக இருந்துச்சு. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு டேட்டா இழப்புன்னு தான் சொல்லணும். டைம் பத்தாதனால நம்ம இதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக மறுபடியும் திருப்பி ரீசர்வே எடுக்க முடியல எங்களால். அடுத்த முறை கண்டிப்பாக அந்த தவறுகள்லாம் நடக்காத மாதிரி பண்ணி மிக அதிக தொகுதியில் மிக அதிக வாக்காளர்களை சந்தித்து இன்னும் அதிகப்படியான டேட்டாவை நாங்கள் கலெக்ட் பண்ணி சரியான உங்களுக்கு கருத்து கணிப்பை சொல்லுவோம்னு உங்கள்கிட்ட உறுதி சொல்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.